ஓடிபி உங்கள் பாஸ்வேர்டை மாற்றும், ஓஎஃப்டி உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஆற்றல் செலவினங்களை குறைச்சி ஆற்றல் உட்கொள்ளுதலை அதிகப்படுத்தும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சிங்கம் அதோட இறைய பார்த்த உடனே ஒரு அசஸ்மெண்ட் போட்டுரும். அதாவது அந்த மான் எவ்வளோ கிலோ இருக்கும், எவ்வளோ வேகமாக ஓடும், எவ்வளோ தூரமாக போகும், எங்கே போய் ஒளியோன்றத வரைக்கும் கணக்கு போட்டுரும். முடிவில் அந்த மானை சாப்பிட்டு கிடைக்கிற எனர்ஜியை விட அந்த மானை பிடிக்கிறதுக்கு அதிக எனர்ஜி ஆகும்னு தெரிஞ்சால் வேட்டையவே கைவிட்டுரும். இதுக்கு பேர் தான் ஆப்டிமல் ஃபோரேஜிங் பிஹேவியர் தியரின்னு சொல்லுவாங்க. இதை சிங்கம் மட்டும் இல்லைங்க, புலி, சிறுத்தை, சொரா, ஏன் பருந்து கூட இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணும். இந்த பிரின்சிபலை எப்படி நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுத்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லனா அந்த விஷயத்தை தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் 2 மணி நேரம் கண்டென்ட் எடுத்து 5 மணி நேரம் எடிட் பண்ணி அதை 10 பேர் தான் பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோக்கு போடுற உழைப்பே வேஸ்ட் இல்லை. அது மாதிரி தான் குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக நேரம் உழைக்கிறது, கரெக்டே ஆகாத பொண்ணுக்கு கால் கடுக்க நிற்கிறது, கண்டதையும் யோசிச்சு கண்ணை முழிச்சு கிடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா வாசற்படி தாண்டி வாராத பிச்சைக்கு இனி ஆசைப்படாத அல்பேன்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் டீசெண்டாக தான் சொன்னார், ஆனால் இது என் வெர்ஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிவார்டே இல்லாமல் ரிஸ்க் எடுத்து ஏமாந்தீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஓஎஃப்டியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்படியே என்னையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.